இந்த 2 மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் 50 பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும். திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். அப்பா, எனக்கு இந்த மாப்பிள வேணாம்ப்பா. ஏமா, என்னாச்சு? இவர் சொல்ற கண்டிஷனுக்குலாம் என்னால வாழ முடியாது. என்னம்மா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா குழந்தைக்கு பதிலா ஏதோ ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு சொல்றாரு. இதெல்லாம் சரி வராதுப்பா. நல்ல கண்டிஷன் சார். டேய், என்னடா இது? எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ண பிறகு குழந்தைய தத்தெடுக்க ஒத்துப்பாளடா? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கல்யாணமே வேணாம் நினைச்சுதான் பண்ணேன். போதுமாக்கா, என்ன விடுங்க. நீ தானே பொண்ணு பார்க்க சரின்னு சொன்ன. நான் தான் சொன்னேன், ஆனா இப்ப முடியல. அதான் ஏன் முடியல? ஏன் என்னெல்லாம் கேட்காதீங்க. ஒரு வாரமா எனக்கு மனசே சரியில்லை. முடிஞ்சு போனதெல்லாம் திரும்ப ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. இப்போதைக்கு என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது. மாமா, சாரி, என்ன விட்டுருங்க. வேணு, டேய், என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? உங்களுக்கு இன்னும் அங்க புரியல? கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னவன் ஒரு வாரமா மனசு சரியில்லைன்னு சொல்றான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்களே, உங்க தங்கச்சி பொண்ணு, அவதான் காரணம். இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. நானே இத பத்தி அத்தை கிட்ட பேசுறேன். ஏய், பவி சொல்றதுதான் சரி. என்ன ஆனாலும் கம்பெனியை விட்டுறக்கூடாது. அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அதுக்கு முன்னாடி வேணுவுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களே, அது என்னாச்சுமா? நான் பேச வந்தது அதை பத்தி தான் அத்தை. அவனால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? ஆரம்பத்துல சரின்னு தானே சொன்ன, இப்ப என்னவா? உங்களாலதான் அத்தை. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே அந்த பவானியோட பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது என்னன்னு அவன் கிட்ட தான் கேட்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, அந்த பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் என் தம்பிக்கு எந்த நல்லதும் நடக்க போறதில்ல. அவனே இருந்து இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். இந்த நேரத்துல பவானியோட பொண்ணு இங்க இருந்தா அவன் மனசு உறுத்தாது. அப்புறம் எப்படித்தான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்? இங்க பாருங்க அத்தை, அவன் எதை மறக்க நினைக்கிறானோ அது அவன் கண்ணு முன்னாடியே இருந்தா எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க தோணும்? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் மாறணும்னா அதுக்கு பவித்ரா இங்க இருந்து போகணும். அவன் முன்னாடியே இருந்து அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருந்தா என் தம்பியால எப்படி இன்னொரு வாழ்க்கையை பத்தி யோசிக்க முடியும்? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? பவித்ராவை இங்க இருந்து அனுப்புங்க, அது போதும். உங்களுக்கு என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா இதை செய்யுங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்டல்ல வச்சு கூட வளர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இங்க வேணாம் அத்தை. இனி உங்க இஷ்டம்.